ஒரு குழந்தை வெளியே வந்த பிறகு அழுகுது. அப்போ தான் தொப்புள் கொடியை அறுப்பாங்க. அறுத்தா இதுவரைக்கும் அந்த குழந்தை நானோ நீங்களோ சாப்பிட்ட வழி, அதாவது தொப்புளால் வாயால் சாப்பிட தெரியாது. பள்ளி இல்லை. அதாவது மருத்துவர்கள் சொல்கிறார்கள், சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, பள்ளி இல்லைண்டா குடல் பூரணமாக வளரல. இந்த பள்ளி எப்போ வருதோ அப்போ தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த சிஸ்டம் ஒழுங்காக வளருதுன்றாங்க. ஸோ இது வரைக்கும் வயிற்றால் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு தான் இங்கே அப்செட் ஆகினா உடனே வயிற்றுக்கு ஒரு பட்டை அடித்து சாப்பிடுப்பான்னு வயிற்றுக்கு நேரடியாக கொடுத்துருவாங்க. இப்போ அதை அறுத்தா தாயும் பிள்ளையும் வேறே ஆயிடுவாங்க. இது வரைக்கும் கொடுத்த சாப்பாடு ஒரு அற்புதம் நீங்கள் காணலை. இப்போ இன்னொரு அற்புதம் நடக்க போகுது. அந்த குழந்தைய வெளியே வந்த பிறகு சகோதரர்களே, அந்த புள்ள அழ ஆரம்பிக்கும். ஏன் அழுகுதண்டு இப்போ கண்டுபிடிச்சிக்கிறாங்க. குழந்தை பக்கத்தில் அதை வச்சா இது இருக்குதுன்னு தான் அழுகுதண்டு. ஆனால் எல்லா உமாக்கும் தெரியும் இது எறும்பு கடிச்ச அழல்ல, அது பசியில் அழுகுது. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது. ராத்திரி 1:30 மணிக்கு பசி வரும், திரும்ப 4 மணிக்கு பசி வரும், 8 மணிக்கு பசி வரும். பசி வர வர அழ ஆரம்பிக்கும். அப்போ உணவு ரெடியாக இருக்கணும். இருங்க ஓடி போய் அடுப்பில் வச்சு சுட சுட கொண்டு வந்தானே. எங்களுக்கு சாப்பிட்ற நேரம் பாக்டீரியா வைரஸ் இருந்தால் நாங்கள் கொஞ்சம் பெரிய ஆட்கள் பிடிச்சிக்கொள்வோம். சின்ன குழந்தைக்குள்ளே போனால் அது வாட்டி எடுத்து குழந்தைலாம் செத்து போயிடும். எங்கள் கண்ணுக்கு தெரியாது இதில் எவ்வளவோ பாக்டீரியா, எவ்வளோ வைரஸ், எல்லா இடத்துலையும் வைரஸ் இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தையுடைய அழுகை சத்தத்துக்கு பதில் கொடுக்குறான். எனக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் தந்த நிஅமத். என்ன நிஅமத்தை நினைக்கிறீங்க? தாய் இதுவரைக்கும் நான் சாப்பிடுது மலை ஜலமாக வேர்வையாக வெளியே போயிருது. ஆம்பளை ஒரு பொம்பளைக்கு அதுதான். குழந்தை வயிற்றுலேருந்து வெளியே வரப்போக்கில் பால் உருவாகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது செம்மஞ்சள் கலந்த 4 மாத பால். போய் கேட்டால் ஃபார்முலாஸ் விற்க இருக்குது, பால் விற்க இருக்குது ஃபார்மசியில். 2000 ரூபாயிலேருந்து லட்சக்கணக்கில், அமெரிக்காவில் லட்சக்கணக்கான ஃபார்முலாஸ் இருக்குது. குழந்தை கொழுக்கணுமா, உருண்டையாக வரணுமா, எப்படி வரணும், அதுக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க, தாய்ப்பாலுக்கு சரிநிகர் சமானம் இல்லைன்றாங்க. எல்லாம் செத்த பாலா, இது உயிர் வாழ்கிற பாலம். அது என்ன? டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, டாக்டர் இது ஏன் செத்த பால், இது உயிர் வாழ்கிற பாலண்டா. எல்லா பால்லையும் சத்துகள் இருக்குது, புரோதம் இருக்குது, விட்டமின் இருக்குது, கால்சியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பால் அதெல்லாம் இருக்குது. அது லைனாக போகும். எப்போ எது போகணும்? லாஸ்ட்டாக கொழுப்பு போகும். குழந்தை குடிச்சு முடிகிற நேரம் கொழுப்பு போனால் ஒரு வகையான மயக்கம் வந்து குழந்தை தூங்கிடும். இது உயிர் வாழ்கிற பால் என்றார். எது எப்படி போகணுமோ, ராத்திரி 1:30 மணிக்கு அழுகிற நேரம் அந்த தாய்க்கு முழிப்பு வருவது. கொடுத்தா சுப்ஹானல்லாஹ் அந்த சாப்பாடு. நீங்க பிறந்த குழந்தைக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் வீட்ல குழந்தை பிறந்தா அதுக்கு போய் லட்டை வச்சுங்கண்டா, அது லட்டை சிந்து உடனே கபரில் தான் கொண்டு போய் போடணும். வேர்ல்ட்ல உள்ள கேக்க போட்டீங்கன்னா அது டைஜஸ்ட் ஆகாது, சோற கொடுக்கலாது. தாய் பால் மாறி ஒன்று இல்லை. அல்லாஹ்வுடைய இல்லையாலே இதை உருவாக்கினது நீங்களா நானா? பல்லு வராத நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொண்டையில் அடைக்காது, அது போய் நிற்கும். வேண்டிய பாக்டீரியா வைரஸ் துரத்தி துரத்தி அடிக்கிற பவர் நிறைஞ்ச பால் தாயிடம் இருக்கிறது என்றாங்க. தாய்க்கே தெரியாது அதுல என்ன மூலகங்கள் கலந்திருக்கிறது, எப்படி உருவாகுது என்று. அல்லாஹ் கேட்கிறான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகவுமே அற்புதமான பரிசு இந்த மாதிரி தன்னுடைய நிஅமத்துகளை அல்லாஹ் தந்து. அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். எத்தனை தடவைகள் ஹுத்துபாவில், அதை ஜும்மாவுடைய தினத்தில் இந்த ஆயத்தை கேட்டிருப்பீங்க. நாங்கள் ஒட்டகத்தை எப்படி படைத்தோம்னு அவங்க பார்க்கலையான்னு அல்லாஹ் கேட்குறேன். பார்க்கலையா? அதுக்கு அர்த்தம் என்னண்டா, ஒட்டகத்தை பார்த்துட்டு பசந்தா இருக்குது, கண்ணு நல்லா இருக்குதுன்ற அர்த்தமா? எப்படியா பாலைவனத்தில் இவ்வளவு? அதுக்கு போய் வாயை வச்சா 130 லிட்டரை 10 நிமிஷத்தில் உள்ளே எடுத்துருமா. எங்கே போனாலும் டேங்க் நிறைச்சி, நம்ம எப்படி டேங்க்லேருந்து மோட்டர் போட்டு டேங்க்கில் எடுத்து தண்ணி எடுக்கிறோமோ போகிற வழியில் தண்ணி கிடைக்குமா? சகோதரர்களே, பாலைவனத்தில் பிரயாணம் செய்வதற்கு ஒட்டகம் மட்டும் இல்லைன்றால் அவர்கள் செத்து மடிந்திருப்பார்கள் அந்த காலத்தில். இன்றைக்கு நிறைய வாகனம் இருக்குது. அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டதுன்னு பார்க்கலையா? வஃபி அன்ஃபுசிக்கும், உனக்குள்ளே வச்சிருக்கிறேனப்பா, அஃபலா துப்சிரூன், பார்க்க மாட்டியா? ஏன் அல்லாஹ் ஒருவரை குருடராக படைச்சான்? ஏன் அல்லாஹ் ஒருவருக்கு கிட்னியில் பிரச்சனையை உண்டாக்கினான்டா? அப்போ தான் அதை விரைச்சி
பார்க்குற நேரம் கண்ணால் மாலை மாலையாக கண்ணீர் ஓடும். அது உலகத்துக்கு படித்து கொடுக்கப்படும். ஏப்பா இது இவ்வளோ அற்புதமாக படைக்கப்பட்டிருக்குப்பா, இது மனித குலத்தில் யாரும் படைக்கலப்பா, எங்களை படைத்த இறைவன் இவ்வளோ அறிவாளி என்ற சிந்தனை நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். என்றால் நான் வந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்வதற்குரிய நேரம் இப்பொழுது இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மாலையில் நேரம் இருந்தால் அதை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது இந்த கல்பு எப்படி அமைதி பெறுகிறது என்ற அந்த விஷயத்தை நான் சொல்வதற்கு ஹுத்துபா இடம் தரவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நிறைய ஊர்களில் உள்ள பிரச்சனை கிட்னி ப்ராப்ளம். இன்றைக்கு அதாவது நம்முடைய நாட்டிலே கிட்னி அடிபட்டு போகிறது சகோதரர்களே. அதனால் நீங்கள் கிட்னி ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பீங்க, ஒரு மெஷினை பார்த்துருப்பீங்க. டாக்டர் சொல்லுவார் லாஸ்ட் மூமெண்ட்டில் டயாலிசிஸ் பண்ணணுன்னுவார். அந்த டயாலிசிஸை பொறுத்தளவில் அது ஹெமோடயாலிசிஸ்ன்ற ஒரு மெஷின், வெள்ளை கலர் ஒரு மெஷினை பார்ப்பீங்க, 4 அடி உயரம். அந்த மெஷினில் போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்தாலாம் அப்பயும் சொல்லுவார் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ்ந்தா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் என்பாங்க. இந்த கிட்னியை தூக்கி போட்டு இன்னொரு கிட்னியை போடணும். அதுக்காண்டி எவன் கிட்னியை எடுத்து போடல, அது மாம்பரமும் இல்லை, அவருக்கு பொருத்தமான கிட்னியான்னு பார்க்கணும். அவர் அந்த கிட்னியை கொடுக்கணும், அந்த கிட்னி இதில் வரணும். ஸோ கிட்னியை கையில் கொண்டு போய் கொடுத்த உடனே டாக்டர் சொல்லுவார் எல்லாம் சக்ஸஸ் ஆகணும், 50-50 இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகலாம் போகலாம். கிட்னி ஃபெயில் ஆனவங்களை நம்ம எல்லாம் கண்ணால் பார்த்திருப்போம். சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்த இந்த கிட்னிக்காக செய்ய வேண்டும் சகோதரர்களே. ஹெமோடயாலிசிஸ் மெஷினை சொன்னேன், 90 கிலோ, 4 அடி உயரம், டயாலிசிஸ் பண்ணுது. கவர்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க கடுமையான வருத்தம் என்பாங்க. ஏன் வருத்தம்? டயாலிசிஸ் பண்ணுறது வருத்தம் இல்லை, உடம்பெல்லாம் வீங்கிரும், லைனில் நிற்கணும். எங்கள் எத்தனையாவது அந்த காலையில் போனால் மாலையில் வருவோம், எங்கள் லைஃப்பில் எல்லாமே மறந்துடுவோம், எங்களுக்கு சாப்பாடு, எங்களுக்கு சம்பாதிக்கிற எல்லாம் மறந்துடும், உயிர் வாழ்கிறது மட்டுமே டாக்கெட்டாக இருக்குது. ஸோ எங்களுக்கு எப்போ ஹாஸ்பிட்டலில் தந்தாங்களோ அந்த டேட்டுக்கு போய் நிற்போம். ஒரு ஆளாக எடுப்பாங்க. ப்ரைவேட்டுக்கு போனால் பல லட்சம் செலவாகிரும். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது சகோதரர்களே. எங்கள் கிட்னி எவ்வளோ சைஸ்ன்னு நினைக்கிறீங்க? 2.5 இன்ச்சு, 4.5 அடி. மெஷினால் செய்ய முடியாதது வெறும் 2.5 இன்ச்சு. சகோதரர்களே, எங்கள் கிட்னி பாரம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் போய் கடையில் சீனி கேளுங்க, 120 கிராம். அது எவ்வளோன்னு பாருங்க, 90 கிலோன்னு அந்த மெஷின். வெறும் 120 கிராம் எங்கள் கிட்னி சகோதரர்களே. அதில் ஃபங்க்ஷன் எங்கள் உடம்பை அப்படியே ஃபில்டர் பண்ணி நம்ம எதை சாப்பிட்டாலும் அதை வெளியே தள்ளுது. ஆனால் அது இல்லாமல் போச்சுன்னு வைங்க, அது டேமேஜ் ஆச்சுன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு சகோதரர்களே. அதுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அதுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும். இதெல்லாம் நினைச்சு பார்த்து நாம் ஷுக்குர் செய்தால் எங்களுக்கு அல்லாஹ் அதை அதிகப்படுத்தி தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நீங்கள் புரிந்திருப்பீர்கள், அல்லாஹ்வுக்கு நாம் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு அரபியில் சொல்வது ஜிக்ர். சகோதரர்களே, எங்களுக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையிலே ஜிக்ர் செய்வோம். நம்ம மூச்சை விடுறோம். இந்த பக்கத்தில் ஆக்சிஜனும் இருக்கிறது, கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது. எனக்கு பிரிக்க தெரியல, ஆனால் எனக்குள்ளே உள்ளவருக்கு பிரிக்க தெரியுது. அது ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன அற்புதம்! ஆக்சிஜன் மட்டும் கிடைக்கல, நம்ம எல்லாரும் மௌத்தா போயிடும். சாப்பாடு கிடைக்காம பல நாட்கள் இருப்போம், தண்ணி கிடைக்காம பல மணித்தால் இருப்போம். மூச்சு இல்லாமல் எங்களுக்கு 4 நிமிடங்கள் இருக்க முடியாது சகோதரர்களே. அதனால் கவனமாக இந்த விஷயத்தை புரிந்து கொண்டிருக்கிற நாம், அல்லாஹ் நமக்கு நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறார். இது நாம் உருவாக்கினது அல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரஹ்மான் அதுக்கு நன்றி செலுத்துவதற்கு பெருமானார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நன்றி செலுத்தினார்கள். அந்த சிக்கர்கள் கல்வியில் போய் சேர்ந்தது. அவருக்கு பிரச்சனையென்று வருகிற நேரம் அந்த உள்ளே போனது வெளியே வந்தது. விஞ்ஞானிகள் சொல்லுவார்கள், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன். நீ எல்லா செயலுக்கும் மறுத்தாக்கம் உண்டென்பார்கள். ஜிக்கரை கல்புக்குள் போட்டால் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை என்று வருகிற நேரம் மனசு அமைதியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரியாக ஜிக்ர் செய்ய வேண்டும். சுப்பு 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 என்று தஸ்பி எடுத்து பெருமான அடிச்சு போட்டிங்கன்னா அது ஜிக்ர் இல்லை சகோதரர்களே. இந்த ஹுத்துபா பொதுவாக ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் சொல்வது இலா ஜிக்ர் இல்லா, அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு வாங்க சகோதரர்கள். அல்ஹம்துலில்லாஹ் தெரிகிற முகமெல்லாம் கண் திறந்திருக்கிறது. ஆனால் ஒரு சில நேரங்களில் நீங்கள் தூங்கி விடுவீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களோடு அப்படித்தான் நடந்து கொள்வான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே வந்துவிட்டு பகலிலே கடையிலிருந்து நீங்கள் தூங்கவில்லை, வியாழன் புதன்கிழமை தூங்கவில்லை, நீங்கள்
ஒரு மூளையை எடுத்துக்கொண்டு அங்கே தூங்கினால் வல்லாஹி அது பயங்கரமான குற்றமா போய்விடும் அல்லாஹ்வுடைய இன்றைய. ஏனென்றால் இது தூங்கும் இடம் அல்ல. இல்லா திக்ரில்லா சொல்லப்படுகிற செய்திகளை அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இந்த கல்பு அச்சத்தால் உறைந்து போகிற நேரம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா என்னையும் உங்களையும் அவனை தியானிக்கக்கூடிய பாக்கியமுள்ள அடியார்களாக தரடும். எல்லா படிப்பையும் கொடுத்துட்டு அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை கொடுக்கவில்லை என்றால் இந்த நாவால் அல்ஹம்துலில்லாஹ் வராது சகோதரர்களே. இந்த நாவால் சுப்ஹானல்லாஹ் வராது. புல் மூட்டை என்ற ஊரிலே நீங்களை எல்லாம் அல்லாஹ் சேர்த்து அந்த ஜிக்ர் செய்கிற பாக்கியத்தை அதை படிப்பதற்கு தந்தானே. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் அப்படிப்பட்ட அடியார்களாக எங்களை மாற்றி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இறுதி பயணத்தை போகிற நேரம் அவன் பொருந்து கொண்ட அடியானாக எங்களை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.